வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன், நல்லா இருக்கேன் சார். இந்த பரபரப்பான அரசியல் சூழல் இந்த வாரமும் இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களை தொடர்பு கொண்டிருக்கோம். சில விளக்கங்களை நீங்க தந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த முதல் விஷயம் ரோஹித் வெமுலாவோட இறப்பு விவகாரத்துல தெலுங்கானா போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அதுல தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இல்லாம அவருடைய சாதியை பற்றிய ஒரு குறிப்பை சொல்லியிருக்காங்க. அவர் தலித் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் இல்லைங்க. இப்போ தெலுங்கானா போலீஸ் என்ன கடைசியா சொல்றாங்களோ இதேதான் அப்பவும் சொல்லப்பட்டது. இவரோட சாவுக்கு பிறகு இதே வார்த்தை தான் பார்லிமெண்ட்ல கூட அப்போ கல்லூரி மந்திரியா இருந்த ஸ்மிருதி இரானி இதே தான் சொன்னாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அதுதான் இருந்தது. ஆனா அதை அப்போ எதிர்கட்சி ரொம்ப பெருசு பண்ணி, இல்ல ரோஹித் வெமுலா தலித் தான், அவர் தலித் மாதிரி தலித் மேல நடக்கிற ஒரு கொடுமையோட காரணம் தான் இது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அதாவது ரெண்டு பிரச்சனை இருந்தது. இல்லை, ஒன்று இவர் சரியா அவர் படிப்புல சில தேர்வுல சரியா மார்க்ஸ் எல்லாம் வாங்கல அவர். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப அரசியல் ஈடுபட்டு இருந்தார். அந்த அரசியல் காரணமாக பசங்களுக்குள்ளேயே ஒரு கலாட்டா, ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்குள்ள. இதற்கிடையே என்ன ஆச்சு, இந்த கேம்பஸ்ல நடந்த கலாட்டால இவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ண பிறகு இவர் தன் படிப்பு சரியில்லாத போது இவரோட சாவு ஏற்பட்டது. அந்த சாவுல ரொம்ப மர்மம் இருக்குன்னு இது பண்ணாங்க, எதிர்கட்சிகள் ஆரம்பிச்சாங்க. அது உண்மை இல்லை சொல்லி நம்ம ஸ்மிருதி இரானின்னு சொன்னாங்க பார்லிமெண்ட்ல. நம்ம ஹைதராபாத்துக்கு அப்போ இவரா இருந்தார், இப்ப கவர்னரா இருக்காரு பத்தாரு தந்தாத்ரே, அவரும் அதே தான் சொன்னாரு. இதெல்லாம் சேர்த்து இது மேல ஒரு கேஸ் போடப்பட்டது. இவங்களால தான் மன நோந்து போய் அவர் தற்கொலை செஞ்சு, அதாவது அவரோட சாவு காரணம்னு பண்ணாங்க. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிரச்சனை அவர் தற்கொலை பண்ண காரணமே இதுதான். அப்போ சொல்லப்பட்டது, பார்லிமெண்ட்லயே சொன்னாங்க. அவங்க தன்னை அட்மிஷன் வாங்கிட்டாங்க, ஷெட்யூல் காஸ்ட் சர்டிபிகேட் காமிச்சு. பட் அந்த சர்டிபிகேட் அவன் அம்மா இங்கேருந்தோ ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்த பிறகு என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, அதுல அவர் ரொம்ப வேதனையோட இருந்தார் ரோஹித் வெமுலா. தன்னை இது மேலேயும் அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்களோ சர்டிபிகேட், இது அப்போ பேசப்பட்ட விஷயம். இதுல இப்ப என்ன ஆச்சரியம்னா பாருங்க, அங்க காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு தெலங்கானா போலீஸ் ஒரு க்ளோஷர் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்ல. அதாவது இதுல ஒன்றும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு இல்லை, யாரெல்லாம் குற்றவாளி நம்ம நினைக்கிறோமோ அவங்க ஒன்றும் குற்றம் செய்யவில்லை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இத ரிப்போர்ட் வந்த பிறகு பாருங்க, ஒரே சென்சேஷன். எப்படி காங்கிரஸ் அரசே இதை மூடிடுச்சு. ஏன்னா ரோஹித் வெமுலா ஆக்ட் கொண்டு வரேன்னு காங்கிரஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க மேனிஃபெஸ்டோல. அதாவது எந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்த எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உயர் உயர் இருந்துட்டா அது தனியாக அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், எந்த இது பண்ணுவோம், இது அது ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கு. இல்லை, 2-3 விஷய காரணங்கள் இருக்குது பாருங்க. ஒன்று, பசங்க யூனிவர்சிட்டி வந்த பிறகு அவங்க படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. அது தலித் பசங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற நான் தலித் பசங்க கூட கான்சென்ட்ரேட் பண்றதுல கேம்பஸ் அரசியல்ல ரொம்ப ஈடுபாடு அதிகமா போயிடுறது, படிப்பு நெக்லெக்ட் ஆகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன நீங்க பாக்குறீங்கன்னா, அரசியல் கட்சிகள் இவங்களை தூண்டி விடுறாங்க, இந்த போராட்டம் நடத்துக்க அந்த போராட்டம் நடத்துக்க. ஏன்னா அந்த டயத்துல பாருங்க, மோடி பிரதமரா 2014 வந்த பிறகு எப்படியாவது இந்த கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறதுக்கு ஏதாவது வழி செய்ய முடியுமா? அந்த டயத்துல ஸ்டூடெண்ட்ஸோட அண்ட்ரஸ்ட் எல்லா யூனிவர்சிட்டியும் பண்ணலான்னு சில இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி சக்திகள் முயற்சி பண்ணாங்க. எப்படியாவது இத ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு அண்ட்ரஸ்ட் இருந்துன்னா, கேம்பஸ் முழுக்க அண்ட்ரஸ்ட், கவர்மெண்டால சமாளிக்க முடியல, பிரதமரால சமாளிக்க முடியல, எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. இப்ப பாருங்க அமெரிக்கால நடக்குது பாருங்க, பாலஸ்தீனியன் மேட்டர் வச்சுட்டு. இந்த மாதிரி ஒரு கலாட்டா செய்யலாமான்னு யோசிச்சாங்க. அப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஜேஎன்யூலையும் இதே மாதிரி டெல்லியிலையும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது. பல பல்கலைக்கழகத்துல இந்த முயற்சி நடக்கப்பட்டது. பிஹெச்ல கூட முயற்சி ஆச்சு. அந்த இதுல இது நடந்த பொழுது பார்த்தீங்கன்னா, ஓவைசி போல தலைவர்கள், அசவுதீன் ஓவைசி, இவங்க தாயார் ரோஹித் வெமுல் தாயாருக்கு டிக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்து, நீங்க டெல்லியில போய் நல்லா பிரச்சாரம் பண்ணுங்க, உங்க மகனை சாகடிச்சது பிஜேபி தான். இந்த மாதிரி பல பிரச்சாரம் நடந்து இந்த குடும்பமும் அந்த எதிர்கட்சிகளோட சதியில மாட்டிக்கிட்டாங்க.
ஒண்ணு அவங்க பையன் இறந்து போனாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் அவங்கள தூண்டி விட்டாங்க. மொத்தத்துல என்னன்னா, உண்மையா தான் போச்சு. ஏன்னா, அவருக்கு ஒரு மன அழுத்தத்துல இருந்தாரு ரோஹித் வெமுலா. படிப்பும் சரியில்ல. இது இடர்கிடை அரசியல். அரசியல்னால சில பிரச்சனைகள். அதுலெல்லாம் பார்த்துட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டாருங்கிறது அப்பவும் சொன்னாங்க. பட் மெயின் அவருக்கு பயம் என்னன்னா, தன்னோட சர்டிஃபிகேட் இந்த மாரி இருக்குது. இதுல நம்ம மாட்டிக்கிடுவோமோ! இதுல மாட்டின்டான்னா இன்னும் சீரியஸ் ஆயிடும். கிரிமினல் கேஸ் கூட ஆயிடும். நீங்க ஃபால்ஸ் சர்டிஃபிகேட் குடுத்தா. ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனையில தான் இது ஆச்சு. ஆனா, எத்தன ஸ்மிருதி இரானி மேல பழி போட்டாங்க, எத்தன பிரதமர திட்டிட்டாங்க, இது பண்ணாங்க. அது இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடி வந்ததுலேருந்து போட்டுட்டு இருக்கிற சதிகள் இருக்கு பாருங்க. ஒரு கான்ஸ்பிரசி வந்த உடனே சர்ச் எல்லாம் டெல்லியில தாக்கப்பட்டது. ஓ! மோடி வந்துட்டாரு, சர்ச் தாக்கப்படுறது. உடனே வெஸ்டர்ன் கவர்ன்மெண்ட்ஸ் எல்லாம் இது சரியில்ல. இங்க செக்குலரிசம் அஃபெக்டட் சிறுபான்மையினர்களுக்கு செக்யூரிட்டி சரியில்ல. அப்படி இப்படின்னு ஆச்சு. கடைசியில பார்த்தா அது திருட்டு கும்பல். அதையும் யாரோ ஏவி விட்டாங்க. அப்ப சர்ச்சில் நடந்த ஒரு திருட்டு சம்பவம் கூட இத வந்து சர்ச் மேல அட்டாக் மாரி போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க நின்னு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 1, 2 கேஸ புடிச்ச உடனே டெல்லி போலீஸ் நின்னு போயிடுச்சு. ஸோ அந்த மாரி ரோஹித் வெமுலா சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு. அதாவது பல்கலைக்கழகத்து படிக்கும் மாணவர்கள், மாணவிகள வச்சுன்னு ஒரு அரசியல் பாருங்க. இது ஸ்டூடண்ட் கேம்பஸ் பாலிடிக்ஸ் பின்னாடி இருக்கிறது அரசியல் கட்சிகள், எதிர்க்கட்சிகள். எனக்கு நன்னா தெரியும். ஓவைசியோட பிளான் அப்ப என்னன்னா, தலித் பிள்ளைகள் அவங்கள தூண்டி விட்டுட்டு, கூடவே சிறுபான்மையினர்களும் தலித், முஸ்லிம் ஒரு காம்பினேஷன் பார்த்தாரு ஓவைசி. பல எதிர்க்கட்சிகளும் அந்த மாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு காம்பினேஷன் ஆச்சுன்னா, பிஜேபிய வீழ்த்திடலாம். தேர்தல்ல படுதோல்வி ஆயிடும். இப்படி எல்லாம் தான் கால்குலேஷன் போட்டு செய்யப்பட்டது. ஆனா, இது உண்மை வெளில வந்துருச்சு. இப்ப பாருங்க காங்கிரஸ்க்கு அது பெரிய எம்பராஸ்மென்ட். அதனால நேத்திக்கு போய் வெமுலாவோட தாயார போய் சிஎம்ம பார்த்திருக்காங்க ரேவந்த் ரெட்டிய. மத்த போலீஸ் எல்லாம் பார்த்து, சரி இத திருப்பி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். இத மூடினதாக சொல்ல வேண்டாம். அப்ப மூடிட்டாங்கன்னா, அப்போ நீங்க செஞ்சதெல்லாம் வ வ ஒரு வெறுமனே வேணுன்ட்டே செய்ய மாரி ஒரு செயலா இருக்குதுல்ல. காங்கிரஸ் அண்ட் மற்ற எதிர்க்கட்சிகள் செஞ்சது. அதற்காக இது தொடரும். இன்னும் ஃபர்தர் ப்ரோப் இருக்கும். அப்படி இப்படின்னு கதைய திருப்பியிருக்காங்க. சார் அடுத்த விஷயம், டிஎம்சி சமீபத்துல ஒரு ஸ்டிங் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ மூலமா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, சந்தேஷ் காலியில நடந்த நிகழ்வுகள் பிஜேபியால் புனையப்பட்டவை. அதாவது அவங்க வந்து பணம் கொடுத்து அந்த பெண்களை வந்து டிஎம்சி தலைவர்களுக்கு எதிராக தூண்டி விட்டார்கள் அப்படின்னு ஒரு பாஜக தலைவர் பேசுவது போன்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? கரெக்ட்டுங்க. ஆனா, ஒரு வீடியோ அதாவது பணத்த குடுத்து இந்த மாரி யாராவது குற்றச்சாட்டு போடுவாங்களா? அது இவ்வளவு பெண்மணிகள். குறிப்பா சுவேந்த அதிகாரி மேல அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆமா. அது வீடியோ பார்த்தீங்கன்னா, கங்காதர் கயால்ங்கிறவர் ஒரு பிஜேபி தலைவர். அங்க இருக்கிற மண்டல் பிரசிடென்ட் அவர். மண்டலத்தோட தலைவர். இப்ப அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ மேல கேஸ் போட்டிருக்காரு. இது என்னோட வீடியோ இல்லன்னு. அப்புறம் இது என்னன்னா, திரிணாமுலுக்கு சந்தேஷ் காலி சம்பவத்தினால ரொம்ப அங்க எத்தன மக்கள் எத்தன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இது எல்லாமே ரூ. 2000 பணம் குடுத்து நடந்த சம்பவமா. பாருங்க மாட்டிக்கிட்ட பிறகு இந்த மாரி தயார் பண்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த கங்காதர் கயாலுக்கு திரிணாமுல் பணம் குடுத்திருப்பாங்க. நீ சொல்லு இது எல்லாமே உண்மை இல்ல. பாருங்க பிஜேபி அந்த பஷீர்ஹாட்ங்கிற தொகுதி அது கீழ தான் வருது. அந்த இடத்துல ரேகா பாத்ரான்னு ஒரு பெண்மணி யார் அஃபெக்டட் பெண்மணியே போட்டிருக்காங்க பிஜேபி கேண்டிடேட்டா. பஷர்ஹாட்ல. அந்த பார்லிமென்ட் தொகுதியில. அப்படி இருக்கும் பொழுது திரிணாமுலுக்கு இதுல பல சங்கடம் ஏற்படுறது. மமதாக்கு இது ரொம்ப பெரிய இது. இது சம்பவம் நடந்து 100க்கு 100 உண்மை. இந்த மாரி எல்லாம் ஒரு வீடியோ போட்டு டைவர்ட் பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா பாருங்க, ஒருத்தர் அந்த மாரி நீங்க ரூ. 2000 குடுத்துட்டு போனா திரிணாமுல் போலீஸ், வெஸ்ட் பெங்கால் போலீஸ் சும்மாவா இருந்திருப்பாங்க? பணம் குடுக்கும்போது பிடிக்க மாட்டாங்க. திரிணாமுல் ஆட்சி அங்க பிஜேபி உள்ள விடலையே கிராமத்துக்குள்ளேயே. ஷாஜகான், ஷேக்க எவ்வளவு புரொடெக்ட் பண்ணாங்க. இவ்வளவெல்லாம் இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து சொல்றாரு. அது என்ன அவர் பார்த்தா ஸ்டிங் ஆபரேஷன் மாரி கூட இல்ல. அவர் கேமரா முன்னாடி பேசுற மாரி இருக்கு. ஸ்டிக்னா கேமரா மறைச்சு எடுப்பாங்க. அது மறைச்சு கூட எடுக்கல. இதுல பார்த்தீங்கன்னா, அது ஸ்டிங்கும் இல்ல, அது ஆப்பரேஷனும் இல்ல. இது ஒரு டைவர்ஷனுக்கா இத சொல்லியாவது மக்களுக்கு அதாவது மக்கள் மேல இருக்கிற கோவத்த குறைக்கிறதுக்கு ஒரு சந்தேகத்த கிளப்பலாம்.
ஆனா நடந்த சம்பவம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இனிமே இத சொல்லி ஒண்ணும் இதனால திரிணாமுல் அங்க ஏற்பட்டிருக்க இந்த தாக்கத்த குறைக்க முடியும்னு எனக்கு தோணல. சார் நம்ம கர்நாடக விஷயத்துக்கு வருவோம். இந்த பிரஜ்வல் ரேவண்ணா கேஸ். இப்ப பாத்தீங்கன்னா, ஹெச்டி ரேவண்ணா அவருடைய தந்தையார் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த வழக்கோட போக்கு இனிமேல் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லங்க அது சிவியரா இருக்கும். இங்க பாருங்க, ஏன்னா பிரஜ்வல் மேல முன்னயே கம்ப்ளைண்ட் இருந்தது. அதாவது இந்த வீடியோ எது சர்க்குலேட் ஆச்சோ, 2019 முன்னாடி எடுத்த வீடியோலாம் சர்க்குலேட் ஆயிருக்கு. இதுல என்ன கேள்வி வருதுன்னா, இவ்வளவு தெரிஞ்சுண்டு எதுக்கு தேவகவுடா அவர கேண்டிடேட்டா போட்டாரு? 1. 2வது இவர் மேல இந்த மாரி வீடியோ சர்க்குலேட் ஆரம்பிச்சு தெரிஞ்ச பிறகு பிஜேபி ஆ தேவகவுடாட்ட கூட சொன்னாங்க. பாருங்க இவர் மேல ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது. இது பெருசா வெடிக்கும் போல இருக்குது. நீங்க அவர மாத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவர் மாத்தல. இப்ப 3வது சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் செய்த செயல் இருக்கு பாருங்க இதுல. ஒரு ஆண்டு காலம் அதுக்கு ஏன்னா போன வருடமே பிரஜ்வல் ரேவண்ணா போய் கோர்ட்ல இன்ஜெக்ஷன் வாங்குறாரு. சில மீடியா ஹவுஸஸ்ட்ட இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அவங்க காமிக்க த்ரெட்டன் பண்றாங்க. நீங்க அத தடை விதிங்கன்னு தடை வாங்கினாரு. ஒரு இன்ஜெக்ஷன். அப்பவே காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் இத ஆக்ட் பண்ணியிருக்கணுமே. ஏன்னா வீடியோ பப்ளிக் டொமைன்ல இருக்குதுங்க. பப்ளிக்ல சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியா இருந்து இத உடனே பண்ணி விக்டிம்ஸ் யாருன்னு பாதிக்கப்பட்டவர்கள உடனே புரொடெக்ஷன் குடுத்து ஸ்டேட்மெண்ட் வாங்கி பிரஜ்வல் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அந்த நேரத்துல என்ன பண்ணாங்க, சரி இத தேர்தல் டயத்துல உபயோகப்படுத்துவோம் 1. 2வது இந்த மாரி நடவடிக்கை எடுத்து ஒக்கலிக சமுதாயத்துல காங்கிரஸ்க்கு எதிர்ல இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா நமக்கு அஃபெக்ட் ஆயிடுமேன்னு சொல்லி பேசாம இருந்தாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள பத்தி கவலை இல்ல. இவங்களுக்கு அதை யுட்டிலைஸ் பண்ணணும். இதுல சம்பவத்துல ஒரு சைட் ஸ்டோரி என்ன? இந்த டேப்ப வீடியோ எடுத்து சில சமயம் சொல்றாங்க, பிரஜ்வலே இந்த மாரி வீடியோ எடுத்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவாரு. 2வது அந்த டிரைவரும் அதுக்கு உடன்பாடு. இந்த கார்த்திக்ங்கிறவர். அவருக்கும் பிரஜ்வலுக்கும் ஒரு தகராறு ஏற்படுறது. இவர் சொல்றாரு, என்னோட நிலத்தெல்லாம் புடிச்சு வச்சுட்டு இருக்காரு. ஒரு 18 ஏக்கர புடிச்சு வச்சுட்டு இருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு வக்கீல்ட்ட போறாரு. தேவராஜ கவுடாங்கிறவர்ட்ட. தேவராஜ கவுடா வந்து ஒரு வக்கீல் தொழில். ஆனா அவரும் பிஜேபி தலைவர்ன்னு தன்னை சொல்லிக்கிறாரு. அவர்ட்ட போய் இத காமிச்சுட்டு, இத வச்சுட்டு அத பயமுறுத்தி அவர்ட்ட இந்த லேண்ட நான் திருப்பி வாங்கணும். அப்படின்னு சொல்றாரு. இந்த கார்த்திக்ங்கிறவர் கார் ஓட்டுபவர். அவருக்கு டிரைவரா இருந்தார். 7 வருஷம் அவரோட வேலை பண்ணாரு. அப்புறம் அவர் நீக்கிட்டாரு. ஏதோ தகராறு வந்து இவருக்கும் அந்த ரேவண்ணா குடும்பத்துக்கும். இப்ப இவர் என்ன சொல்றாரு கார்த்திக், நான் டேப் வண்டி தேவராஜ கவுடாட்ட தான் குடுத்தேன். கவுடா சொல்றாரு, நான் இந்த மேட்டர் வந்தப்பறம் லெட்டர் எழுதினேங்கிறாரு. கட்சி மேலிடத்துக்கு. பட் கட்சி மேலிடம்னா நம்ம கர்நாடகா தலைவர் விஜேந்திரா பிஒய் விஜேந்திரா சொல்றாரு, இந்த மாரி எங்களுக்கு ஒண்ணும் லெட்டர்லாம் வரல. ஏன் சித்தராமையா அரசு இது மேல நடவடிக்கை எடுக்கலன்னு அவர் கேட்கிறார். இதற்கிடையே என்ன விஷயம் பாருங்க. இப்ப என்னன்னா இந்த டிரைவர்ட்டேருந்து டி.கே. சிவகுமாரோட ஆட்கள்லாம் இத வாங்கிட்டாங்க. இந்த பென் டிரைவ வாங்கி. தே தேர்தல் 26ஆம் தேதி ஏப்ரல் மாசம் நடக்கிறதுக்கு ஒரு 3, 4 நாள் முன்னாடி பஸ் ஸ்டாண்டுல, டீ கடையில எல்லா இடத்துலயும் வீடியோ ஆயிருக்கு இந்த பென் டிரைவ். அந்த பென் டிரைவ்ல 2000க்கு மேல ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஏன் கர்நாடக கவர்ன்மெண்ட் பேசாம இருந்தது? தேர்தல் முடிந்த பிறகு தான் கேஸ போடுறேங்கிறாங்க, எஸ்ஐடி போடுறேங்கிறாங்க. அதாவது சதர்ன் கர்நாடகால ஒக்கலிகா ஓட்டு பெரிய ஓட்டுக்கு அது காங்கிரஸுக்கும் அதுல பங்கு இப்போதும் உண்டு. இவங்களுக்கு பயம் தேவகவுடா குடும்பத்தோட ஒரு பேரன் மேல ஆக்ஷன் எடுத்து ஒக்கலிக சமுதாயத்துல ஒரு கோவம் வந்து வச்சுக்க, இத பழி வாங்கணும் நோக்கத்தோட செய்றாருன்னு சொல்லி, நமக்கு ஓட்டு போயிடுமோன்னு பயந்துண்டு பேசாம இருந்தாங்க. அதனால தான் பிரியங்கா காந்தி பிரதமர கேட்கிறாங்க. நீங்க எதுக்கு அவருக்கா இது பண்ணீங்க? ஆனா முதல் முறையாக எம்பி ஆகும்போது 2019 தேர்தல்ல ஜனதாதள் செக்குலருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு இருந்தது. அப்போ பிரஜ்வல் மேல இந்த குற்றச்சாட்டு இருந்தது. சித்தராமையோட ட்வீட் கூட இருக்குது. பிரஜ்வலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னது. அப்ப அவர் பண்ணாரு. அவருக்கு பண்ணும்போது அப்ப தெரியலையா அது? அதாவது காங்கிரஸ்லேருந்து உறவு முடித்துக்கொண்டு இந்த சட்டசபை தேர்தல் பிறகு பிஜேபியோட பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு போட்ட ஒப்பந்தத்துல காங்கிரஸ் கடுப்பு. ஏன்னா அது காங்கிரஸை பாதிக்கிறது. பிஜேபி பெரும்பாலும் லிங்காயத் சமுதாயினரோட சப்போர்ட் இருக்குது.
நம்ம ஜனதாதள் செக்குலர் தேவகவுடாவோட கட்சிக்கு ஒக்கலிகாவோட சப்போர்ட் இருக்குது. இந்த 2 காம்பினேஷன் ஆச்சு பாருங்க. இந்த காம்பினேஷன்லயே உங்களுக்கு குறைஞ்சு 28, 29% அந்த கட்சிக்கு போயிடும்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் இந்த மாரி ஒரு புரட்சி எல்லாம் செஞ்சு ஒரு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஒரு பிளானிங். ஆனா என்ன கேட்டேன்னா, பாதிக்கப்பட்ட பெண்மணிகளோட நிலைமைய பாருங்க. இப்ப நேத்தி கூட ரேவண்ணா மேல கைதியானதுக்கு ஏன்னா ரேவண்ணா மேலேயே அந்த சார்ஜ். அதாவது தேவகவுடா மகன் மேலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்குது. அவங்கள்ட்ட வேலை செய்றவங்க, அவங்க வீட்ல வேலை செய்றவங்க, அவங்களோட குடும்பத்தினரெல்லாம் இந்த மாரி துன்புறுத்துறது, கோயர்ஸ் பண்றது. அது ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ரேப் நடந்திருக்கு. இதுல அப்பாவும் அந்த மாரி தான், பையனும் அந்த மாரி தான். அண்ட் இதுல ஒரு பெண்மணி யார் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்களோ, அவங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்னாப் பண்ணிட்டு போலீஸ் தகவல் கிடைச்சு அவங்கள விடுவிச்சாங்க. அத விடுவிச்ச யார் வீட்ல இருந்து விடுவிச்சாங்கன்னா, ரேவண்ணாக்கு ஒரு நெருங்கிய ராஜசேகர்ன்னு ஒருத்தர். இவ்வளவு கதைகள்லாம் வந்துட்டு இருக்கு சேத்துராமன். ஆனா நம்ம சிந்தனையோ, நம்ம கவலையோ யார பத்தி இருக்குன்னா, இந்த விக்டிம்ஸ பத்தி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் சேத்துராமன். சித்தராமையாக்கு இந்த மாரி கேஸ பர்ஸ்யூ பண்ணணும்னு இஷ்டம் இல்ல. ஆனா டி.கே. சிவகுமார் கடுப்பா இருக்காரு தேவகுமார் நம்ம தேவகவுடா மேல. காரணம் என்ன ஆச்சு? இந்த சம்பவம்லாம் வரதுக்கு முன்னாடி தேவகவுடா தேர்தல் பிரச்சாரத்துல, அதாவது இந்த மைசூர் மாண்டியா பெல்ட்லலாம் என்ன சொல்லிட்டு போனாருன்னா, டி.கே. சிவகுமார நம்பாதீங்க. 5000 கோடி சாப்பிட்டுட்டாரு. நம்ம ஒக்கலிகா கம்யூனிட்டி ஆள்ட்ட இருந்து சாப்பிட்டுட்டாரு. ஏமாத்திட்டாரு. நிலத்த புடுங்கிட்டாருன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு வைக்கிறார். அந்த குற்றச்சாட்ட கேட்டுட்டு இவர் டி.கே. சிவகுமார் கடுப்பாயிட்டார். சார், அந்த கடுப்பாயி குற்றச்சாட்டு வச்சது குமாரசாமியா இல்ல தேவகவுடா? தேவகவுடாவே வச்சிருக்காரு. ஓ! சரி. குமாரசுவாமி சொல்லிட்டு இருக்காரு. பட் அதுக்கு மேலே தேவகவுடா சொல்லிட்டாரு. நம்ம கம்யூனிட்டியா ஏமாத்திட்டாரு. ஏன்னா டி.கே. சிவகுமாரும் ஒக்கலிகா கம்யூனிட்டி தான். இப்ப ஒக்கலிகா கம்யூனிட்டியில டி.கே. சிவகுமாரும் தேவகவுடா குடும்பம்க்குள்ள போட்டி இருக்குது. யார் அதிக செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கு அதிக லாயல்டி இருக்குதுன்னு பார்க்கிறது. இந்த குற்றச்சாட்ட வைத்த பிறகு தான் டி.கே. சிவகுமார் முடிவு பண்றாருன்னு சொல்றாங்க. அதாவது சரி இந்த குடும்பத்தையும் நான் காலி பண்றேன் பாரு. எனக்கு எதிர்த்து இந்த மாரி சொல்றாங்க. அண்ட் தொடர்ந்து அங்க என்ன போட்டி என்னன்னா பாருங்க, ஒக்கலிகா வோட்டர்ஸ் மத்தியில பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் தேவகவுடா மீது ரொம்ப பாசமும் அதிகம், அவர் மீது மரியாதையும் அதிகம். அவரோடது 24 ஹவர் அரசியல் இந்த மாரி இதெல்லாம் கிடையாது அவருக்கு. இந்த மாரி செக்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல அவர் ஒண்ணும் கான்ட்ரோவர்சியே இருந்தது இல்ல. பட் ரேவண்ணா பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். குமாரசுவாமி ஒரு ஆக்டர் கல்யாணம்னு ஒரு தனி குடும்பமே இருக்குது. அந்த ஆக்டருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க. ரேவண்ணா பத்தி இந்த மாரி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அதுல பிரஜ்வல் மேல வந்திருக்கிற குற்றச்சாட்டு புதுசு இல்ல. ஆனா, அரசியல்வாதிகளுக்குள்ள கர்நாடகால என்னன்னா, இந்த மேட்டர்ல வேண்டாம். ஏன்னா, இப்ப பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்றாங்க? டி.கே. சிவகுமார் மேலயே இந்த மாரி வீடியோ சுத்திட்டு இருக்கு. சித்தராமையாவும் பலமுறை சில பெண்களிடம்லாம் சரியா நடந்தது இல்லையா? அது கூட வீடியோலாம் வந்திருக்கு. சித்தராமைக்கு இஷ்டம் இல்ல இந்த கேஸ்ல முன்னாடி போனான்னு. ஆனா இந்த மேட்டர் பெருசானோட ராகுல் காந்தி லெட்டர் எழுதிட்டார். இந்த நடவடிக்கை விடாத. இது ஜேடிஎஸ் புடி. அதனால தான் உடனே நேத்திக்கே பாருங்க, இவர் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு, ப்ரீ அரெஸ்ட் பெயிலுக்கு ரேவண்ணா ட்ரை பண்ணாரு. கிடைக்கல. கிடைக்கலன்னு தெரிஞ்சோனே உடனே அவர தேவகவுடா வீட்ல இருந்து கைது செஞ்சுட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது பாருங்க, இது வந்து ரொம்ப இந்த மேட்டருங்க. அதாவது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டிய மேட்டர். ஏன்னா, இதுல அஃபெக்டட் பார்ட்டிஸ் ஆர் விக்டிம்ஸ் ஆர் ஹாசனை சேர்ந்த ஜனதா செக்குலர்ல இருக்கிற லேடி ஒர்க்கர்ஸ், அந்த ஊர்லயே வேலை செய்றவங்க, அவங்களெல்லாம் இவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. உடனடியாக அரசியல் என்னவா இருந்தாலும் இது நடவடிக்கை எடுக்கணும். பட் அது ஒண்ணும் புதுசு இல்லைங்க சேத்துராமன். கர்நாடகா அரசியல்ல இது ஒரு பெரிய ஃபேக்டர். கேரள அரசியல்ல இந்த மாரி ஃபேக்டர் அதிகம். அப்பப்ப இந்த சார்ஜ் வந்துட்டே இருக்கும். இப்ப சரிதா ராய் எல்லாம் இருந்து பாருங்க சம்பவம். சோலார் ஸ்கேம்ன்னு. சரிதா ஒரு நாயர். சரிதா ராய்ன்னு ஒரு லேடி சரிதா நாயர் அவங்க எப்படி உமன் சாண்டி முதல்வரா இருந்தபோது அவங்க ஆபீஸ்க்குள்ள போய் அவங்கள பிடிச்சு அதே மாரி தான் இப்ப அடுத்தது வந்தது இல்லையா? சொப்னா சுரேஷ்ன்னு கள்ளக்கடத்தல். ஒரு எம்பசி மூலமா யுஏஇயோட கன்சூல் ஜெனரல்ல இருக்கிற வேலை செய்யற ஆபீஸ்ல இருக்கிற சில பேரோட அங்கேருந்து கடத்தல். டிப்ளமேட்டிக் பேக்ல தங்க பார்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கேரளால இதுக்கு தங்கத்துக்கு டிமாண்ட் அதிகம். இதெல்லாம் பாருங்க இந்த செக்ஸ் எலிமெண்ட் கர்நாடகா அரசியலும் சரி, கேரளா அரசியலும் அப்பப்ப தலை தூக்கி இருக்கு.
சூரழியள்ளி ரேப் கேஸ் உங்களுக்கு தெரியும். எத்தனை நாளா ஓடிச்சு அந்த கேஸ். அதுல பல பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஒரு சிறுமிய எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணான்னு வந்துச்சு. ஆனா இதுல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாருமே ஒன் வே ஆர் தி அதர் இன்வால்வ்ட். ஆனா ஆனா துக்கமான விஷயம் சேத்துராமன், சந்தேஷ் கலி சம்பவமா இருக்கட்டும். சந்தேஷ் கலி சம்பவத்திலயும் நம்ம வியூவர்ஸ்க்கா திருப்பி நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, அந்த சம்பவம் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள். சந்தேஷ் கலி கிராமத்துல ஒரு பெண்கள விடல அவங்க. யாரு? திரிணாமுல் தலைவர்களே. அவங்களெல்லாம் ராத்திரி இரவுக்கு வாங்க, பார்ட்டி ஆபீஸ் வாங்கன்னு திரிணாமுல் ஆளுங்கட்சி ஆபீஸ்ல நடந்த சம்பவங்கள். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு, இதுல யாரோ ஒருத்தர் வீடியோ போட்டு ஒண்ணும் இல்லன்னு சொன்னேன்னு அத மக்கள் நம்புவாங்களா? இல்ல ரூ. 2000 இந்த மாரி சொன்னாங்க. இவ்வளவு பெரிய போராட்டம் அது நேச்சுரலா கிளம்பின போராட்டம். மக்கள் மத்தியில வெறி வந்து பொங்கித்து. ஏன்? அந்த சந்தேஷ் கலியில இன்வால்வ்ட் அக்யூஸ்ட் நம்ம ஷாஜஹான் ஷேக் இடி அவங்க ஆட்கள்லாம் இடிய தாக்குதல் பண்ணி அந்த கேஸ்ல தானே அவர் மாட்டிட்டாரு. ஏன்னா ஆமா. என்கொயரி வந்து ரேஷன் ஷாப் ஸ்கேம் 20,000 கோடி ரேஷன் ஸ்கேம்ல தானே இவரும் பேர் அடிபட்டுது. அதுல அவர் உள்ள போனோன்னு இப்ப பெண்கள்ல வெளில வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால இது முழுமே பொய்ன்னு ஒரு கதை கட்டினா அது மேற்கு வங்காள மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனா இது முயற்சி நடந்துட்டு இருக்கு. திரிணாமுலுக்கு சாதகமா இது போணும்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. சார் நீங்க சொன்ன மாரியே நடந்து போச்சு. அடுத்த விஷயம் என்னன்னா, யூபில ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ஆனா தொகுதி மாறி போட்டியிடுகிறார். இத பத்தி ஸ்மிருதி இரானி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அமேதியில போட்டியிடுறதுக்கு அவருக்கு பயம். அதனால இங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல பாருங்க இதுல ஒரு சந்தேகமும் இல்ல. ஏன்னா அமேட்டியில பாருங்க போன தடவை நிலைமை ஏன்னா முதல் தரம் 14ல ஸ்மிருதி இரானிய தோக்கடிச்சாரு. ஆனா அதுக்கு பிறகு அந்த தொகுதிக்கு அவர் அட்டென்ஷன் குடுக்கல. ஜெயிச்ச பிறகு கூட ஏன்னா அவர் 2004ல இருந்து அங்க இருக்காருங்க. 2004ல ஜெயிச்சாரு, 2009ல ஜெயிச்சாரு, மீண்டும் 2014 ஜெயிச்சாரு. 19 வந்த உடனே அவருக்கு என்ன தோணித்து, அங்க கிரவுண்ட் சரியில்ல. அதனால இன்னொரு தொகுதியிலயும் நிப்போம்ன்னு சொல்லி தான் வயநாடுல போய் நின்னாரு. சிறுபான்மையர்கள் ஓட்டு அதிகமா இருக்குது நமக்கு சேஃப். இது நான் இடையே அதுவும் பேச ஆரம்பிச்சாரு. தென்னிந்திய அரசியல் நல்லா இருக்குது, நார்த் இந்தியன் அரசியல் சரியில்ல. அங்க ஓட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஓட்டு போடுறாங்க. அப்படி இப்படிலாம் பேசிட்டாரு. பட் அமேட்டியில அவருக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதுல என்ன பண்ணாரு, வயநாடுல நின்னாரு. திருப்பி 2வது முறை நின்னாரு. ஆனா இந்த தரம் இடதுசாரி கட்சிகள்லாம் அவரை கோஆபரேட்டிவ் பண்ற மாதிரி பண்ணல. போன தரம் ஏதோ பேசாம இருந்துட்டாங்க. ஆனா பேசாம இருந்ததுனால பாருங்க 20 தொகுதிகள்ல ஒரு தொகுதி தான் மார்க்சிஸ்ட் கட்சி ஜெயிச்சது 2019. கேரளா முதல்வர் பினராயி விஜயன் அதை ரிப்பீட் பண்ண விட மாட்டாரு. ஆனால் போட்டி கடுமையா நடந்திருக்கு. ஓட்டிங் முடிஞ்சிருச்சு ஏப்ரல் 26. அதுக்கு முன்னாடியே பிரதமர் சொல்லிட்டார். ஒரு ஜோசியம் சொல்ற மாதிரி ஒரு ஜோசியத்தை சொன்னார். 26 பிறகு இவர் திருப்பி தலை வச்சு படுக்க மாட்டார். வயநாடு பார்த்துட்டே இருங்க. ஏன்னா இங்கேயும் சரியில்லை, அவர் வேற எங்கேயாவது தேடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பேச்சு ஆரம்பிச்சது. 27ஆம் தேதி இருக்கும். 27ஆம் தேதி சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் நடக்குது ஏப்ரல் மாசம். 26 தேர்தல் முடியறது. 27 நைட் மீட்டிங்ல என்ன ஆகுது, எல்லா தலைவர்களும் சொல்றாங்க ராகுல் காந்திய இங்க பாருங்க, ராய்பரேலி இப்ப சீட்டு காலியா இருக்குது. ஏன்னா சோனியா காந்திக்கு பாருங்க ஃபிகர் குறைஞ்சிட்டே வருது. மார்ஜின் போறதுமே 1,00,000 சொச்சம். அதுக்கு முன்னெல்லாம் நல்லா ஓட்டு கிடைச்சிருது. ஸோ அவங்களுக்கு சேஃப் இல்ல. 2வது அவங்களுக்கு இந்த லோக்சபா போறோம், நான் ராஜ்யசபா போறேன். ஏன்னா உள்நோக்கம் என்னன்னா இந்த 10,000 ஜன் நம்பர் வீடு இருக்கு பாருங்க, பங்களோ, பெரிய பங்களோ டெல்லி 10 ஜன்பத்தை பிடிச்சுக்கணும். பாராளுமன்றத்துல உறுப்பினர் இல்லைன்னா அது போயிடும். அது இப்ப பிரதமர் வந்த பிறகு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, ராஜ்யசபாக்கு வர்றாங்க, ராஜஸ்தான்ல இது எலெக்ட் ஆறாங்க. ஆனா ராய்பரேலி நிற்க போறது யாரு? அப்ப என்ன சொல்லப்பட்டது, பிரியங்கா நிப்பான். ஆனா ராகுல் காந்தி எதுவோ காரணம் இல்ல, அவர் பிரியங்காவை நிக்க விடல. நீ நிக்க வேண்டாம், நானும் நிக்க வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார். இதை வச்சுன்னு கட்சியிலே ஒரு ரொம்ப பயங்கர கசப்பு. எப்படி நம்ம நிக்காம இருக்க முடியும்? அந்த தொகுதியை எப்படி விட முடியும்? ஆனா தொகுதி வந்து சீட் ஒப்பந்தத்துல சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. ஆனா நிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. தோத்து போயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. இருந்தது சொல்ல மாட்டேன், இருக்கு. ஆனா பார்ட்டிக்குள்ள பிரஷர், நீங்க நின்றுதான் ஆனோம். என்னெல்லாமோ பேசி பார்த்தாங்க. சோனியாவும் பேசி பார்த்தாங்க,
நீ நிக்கலைன்னா அட்லீஸ்ட் அவளையாவது நிக்க விடு, தங்கச்சி பிரியங்காவை நிக்க விடு. அதுக்கு மாட்டேன்னாரு. கடைசியில என்னாச்சு? அகிலேஷ் யாதவ் வச்சு பேச வச்சாங்க காங்கிரஸ் தலைவர்கள். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா, அவர் பேசினாரு. இப்படி செய்யாதீங்க. இந்த தொகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம எதிர்க்கட்சிகளுக்கு. நீங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா, அது எங்களுக்கும் பாதிக்கும். பக்கத்துல இருக்க ஒரு 10, 15 சீட்ல நாங்க கேண்டிடேட் போட்டிருக்கோம். அங்கேயும் அது பாதிக்கும். நிலைமை அவ்வளவு மோசமா இருக்குது. யோகி கை அவ்வளவு ஓங்கி இருக்குது. உத்தரப்பிரதேசத்துல இவங்க பாருங்க 2 பேரும் நிக்க மாட்டேங்கிறாங்க. எது குடும்ப பாரம்பரிய சீட்டுன்னு சொல்றாங்க. இப்பல்லாம் பார்லிமெண்ட் சீட்ல கூட பாரம்பரியம் வந்துருச்சு. சார் குடும்பத்துல வாத்ரா நிக்கிறேன்னு சொன்னாரு, அவரையும் விட மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன பண்ணாரு? இவர் நிக்க மாட்டேங்கிறாரு. தன் மனைவியை நிக்க விட மாட்டேங்கிறான்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிச்சாரு. யாரு நிக்கலைன்னா நான் நிப்பேன், நான் நிப்பேன்னு ஒரு கலாட்டா ஆரம்பிச்சாரு அவர். இப்ப புரியுது நமக்கு. அந்த கலாட்டா பின்னணி இதுதான். கடைசியில என்ன பண்றாரு? அன்னைக்கு ராத்திரி இரவு, அதாவது 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் மே 3. 2ஆம் தேதி இரவு ஒரு விதமாக ஒத்துக்கிறாரு. அகிலேஷ் யாதவ்லாம் பேசின பிறகு. அப்புறம் காலையில 3ஆம் தேதி கிளம்பி போய் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா அமேட்டியில யார போடுறது பார்த்தீங்கன்னா, கிஷோரி லால் சர்மான்னு குடும்பத்துக்கு கிளர்க் மாரி வேலை பண்ணிட்டு இருந்தவர் அவரு. கான்ஸ்டிட்யூன்சிய பார்த்துப்பாரு. சோனியா காந்தியோட அந்த ராய்பரேலியே பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு எலக்ஷன் மேனேஜர் மாரி. யாரு நிக்க வேண்டாம்னு அவர நிக்க வைப்போம் அப்படின்ட்டாரு ராகுல் காந்தி. பிரியங்கா கூடாது. இப்ப இந்த மேட்டர் பாருங்க இது பெருசாயிடுச்சு. கட்சிக்குள்ள பிரியங்காக்கு ஆதரவாளர் இருக்கிறவங்க, காங்கிரஸ்காரங்க அவங்க என்ன சொல்றாங்க? இது என்னது இது? தானும் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாரு, கட்சி உருப்பட வர மாட்டேங்கிறாரு, தங்கச்சியோட கேஸையும் கெடுக்கிறாரு. இது என்ன தலைவர் இது? என்ன இது இது லீடர்ஷிப் குவாலிட்டி? ஏன் இப்படி ராகுல் காந்தி பிடிவாதமா இருக்காரு? இப்ப என்ன சொல்லப்படுறதுன்னா, இவாள பிரியங்கா காந்தியோட சப்போர்ட்டர்ஸ் நீங்க இப்ப கவலைப்படாதீங்க. ராய்பரேலியில அவர் ஜெயிச்சுட்டாருன்னா, இத விட்டுருவாரு. வயநாடு விட்டுருவாரு. வயநாடு காலி ஆயிடுச்சுன்னா, அங்க போய் திருப்பி அங்க இடைக்கால தேர்தல் ஒண்ணு நடக்கும். அதுல பிரியங்கா நின்னு ஜெயிச்சிடலாம். அப்படின்னு சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனா மொத்தத்துல பாருங்க, ராய்பரேலி சேஃப் இல்ல. அதனால தான் ஒரே கிண்டலா போச்சு சோஷியல் மீடியால. இவர் ஸ்மிருதி இரானி எதிர்த்து நிக்க மாட்டாராம். காரணம் என்னன்னா, அவ்வளவு பெரிய லீடரா அவங்கள கன்சிடர் பண்ணல. அதனால உலகம் அறிந்த ஒரு பெரிய தலைவரை பிஜேபி போட்டிருக்காங்க. தினேஷ் பிரதாப் சிங் அவருக்கு எதிர்த்து தான் நிப்பாருன்னு ஒரு கிண்டலா போடுறாங்க. ஏன்னா தினேஷ் பிரதாப் சிங் வந்து ராய்பரேலி தவிர்த்து வெளியில தெரியாது. ஆனா அவரோட பெரிய சாதனை என்ன கேட்டீங்கன்னா, அவர் சோனியாவோட மார்ஜினை குறைச்சிட்டார். காரணம் 2018 வரையில் அவங்க காங்கிரஸ் கட்சியில தான் இருந்தவர். ராய்பரேலியில வேலை செஞ்சவர், காங்கிரஸ் தலைவர் அவர். அதை விட்டுட்டு பிஜேபிக்கு வந்தாரு. யோகியோட இந்த அரசு 2022 தேர்தல் பிறகு அமைச்சர் ஆனார். ஒரு எம்எல்சியா இருக்காரு. ஆனா ராய்பரேலி தொகுதியை நல்லா தெரிஞ்சவர். இப்ப கிஷோரிலால் மீனா இங்க பாத்துக்க போறாரு, அமேட்டியில நிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு நான் சீரியஸா இருக்கு. ஆனா காங்கிரஸோட டமாரமும் பிரச்சாரமும் பெருசா இருக்குது. பாருங்க, ராய்பரேலி ராகுல் காந்தி நிக்கிறது அப்படியே போதி அதிர்ந்து போயிட்டாரு, பயந்து போயிட்டாரு. இது பூரா உத்தரப்பிரதேசத்துல ஒரு இதை காமிக்க போறது. என்ன பாருங்க, அன்னி இரவு வரல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது எப்படி இருக்குன்னா நம்ம ஆண்ட்ரோகுலஸ் லைன் கதை மாதிரி. அந்த பசியோட இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு கடைசியில உள்ளுக்குள்ள தள்ளி விட்டுறாங்க. அந்த காலத்துல ரோம்ல இதெல்லாம் ஒரு ஒரு இதுவா இருந்தது, என்டர்டெயின்மெண்டா இருந்தது. அவர் பயந்து இருக்காரு. ஆனா சிங்கம் பசியோட இருக்கு. ஆனா கதையில வேற மாதிரி மாறுது. ஏன்னா அந்த சிங்கம் வந்து எப்போ வருதோ அதோட முல்லை இவர் எடுத்தாரு, இந்த ஆண்ட்ரோகுலஸ். அதனால அந்த சிங்கம் கிட்டக்க வந்துடும், ஓ இவர் நமக்கு எடுத்தாரு, அவர் மேல ஒரு கிராட்டிடியூட்ல விட்டுடுச்சு. ஆனா ராய்பரேலி மக்கள் அந்த சிங்கம் மாதிரி இல்ல. ஏன்னா அந்த தொகுதிக்கு அட்டென்ஷனே கொடுக்கல ராகுல் காந்தி. சோனியா காந்தி பாருங்க, முதல்ல இனிஷியலா கொடுத்தாங்க, 99ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அப்பப்ப சோனியா இவர் பிரியங்கா காந்தி தான் பார்த்துட்டு வருவாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, இனிமே சோனியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வந்து பிரியங்காவை தான் நிப்பாட்டுவாங்க. ஆனா இவர் நிக்க விட மாட்டேங்கிறார். இந்த குழப்பத்துல இருக்கிறது. ஆனா கட்டாயமாக ராய்பரேலியிலும் சரி, அமேட்டிலும் சரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்ப கூட பாருங்க, 20ஆம் தேதி போட்டி அங்க தேர்தல். அந்த 20ஆம் தேதிக்கு முன்னாடி இவர் வீடு வீடா போயானோம். அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாளா டேரா போட்டானோ. இல்லைன்னா அங்க மக்கள் காந்தி பேரன்னு ஓட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா ஒண்ணுங்க, ராய்பரேலி இஸ் மோர் டெவலப்டு தன் அமேட்டி. அமேட்டி ஸ்மிருதி இரானி வந்த பிறகுதான் பல இதுவாச்சு. நான் 2019 தேர்தலில் போயிருந்தேன் அமேட்டிக்கு. இதுக்கு முன்னாடி போயிருக்கேன்.
ஆனா ஒரு 10 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நான் அமேட்டி ராய்பரேலி பார்க்கும்போது என்ன தோணித்து, 2004ல இருந்து 2019 வரையிலும் இந்த கான்ஸ்டிட்யூன்சி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கார் நம்ம ராகுல் காந்தி. ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் கூட ஒரு உருப்படியா அங்க இல்லையே. என்ன ஏன் தொகுதியை ரெகுலேட் பண்ணிட்டு வெளிநாட்டுல சுத்திட்டு உட்கார்ந்திருக்காரு? வெறும் மோடி திட்டிட்டே இருந்தானா ஒரு பெரிய காரியம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. தொகுதி பார்த்துக்கிடுங்க. ஏங்க வாரணாசியை பிரதமர் எப்படி கவனிச்சுக்கிறாரு? பிரதமரா இருந்துண்டு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல பாருங்க, மக்கள் நம்ம தொகுதி இதெல்லாம் டேக் ஃபார் கிராண்டட் நடக்காதுங்க. நீங்க அதுக்காக உழைக்கணும். அந்த உழைப்பை அவர் போடல நம்ம ராகுல் காந்தி. இதை விட்டுட்டு 4000 கிலோமீட்டர் முதல்ல நடந்தேன், 2ஆந்திரம் 3500 கிலோமீட்டர் நடந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 7,000 கிலோமீட்டர் நடந்தாச்சு. நடந்தீங்க சரி, பட் எதுக்கு நடந்த, எதுக்கு நடந்தீங்க, எதை ஒக்கி நடந்தீங்க? இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா தன் குழப்பத்திலே இருக்காங்க. இப்ப பாருங்க, சூரத்துல கேண்டிடேட் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் சரியாவே பேப்பர் ஃபில் பண்ணல, பேப்பர் ரிஜெக்ட் ஆகுது. இண்டோர்ல பேர் வந்த பிறகு அவர் என்ன சொல்றாரு, அவர் அர்ஜுனன் மாதிரி ஆயிட்டார் போர்க்களத்துல. இவங்களுக்கு எதிர்த்தா நான் போட்டியிடணும், பிரதமர் மோடி எவ்வளவு நல்ல சாதனை செய்யறாருன்னு அவர் உட்காந்துட்டார். குருக்ஷேத்திர மாதிரி தான் இருக்கு கதை பகவத்கீதை. ஆனா பகவத்கீதையோட இது இல்ல, அவருக்கு உபதேசம் கிடையாது. ஆனா பார்த்துட்டு பிரதமர் மோடி எதிர்த்து நான் எப்படி என்னோட அம்பு வீசுறதுன்னு உட்காந்துட்டேன். இங்க பாருங்க, நம்ம பூரியில அந்த சுச்சரிதா மாத்தி ஒரு பத்திரிகை தொழிலை சார்ந்தவர், அவர் எக்கனாமிக் டைம்ஸ்ல வேலை பண்ணார். அவரோட கணவன் பிரியரஞ்சன் தாஸ் பேர், அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்தார். இவங்க அப்பா பிரஜ்மோகன் மாந்திங்கிறவர் ஒரு அமைச்சரா இருந்தார், காங்கிரஸ் அமைச்சர். டிக்கெட்டை வாங்கியாச்சு, டிக்கெட்டை வாங்கி இங்க அங்கே பணம் சேகரித்து முயற்சி பண்ணாரு, பணம் கிடைக்கல. கிடைச்சதோ கிடைக்கல வேற விஷயங்க. இவர் சொல்றாரு, கட்சி எனக்கு பணம் தர மாட்டேங்கிறது, அதனால நான் நிற்க போறது இல்லைன்னு சொல்லி கட்சி மேல பாரத்தை போட்டு இறங்கிட்டார். அந்த அம்மா இறங்கிட்டாங்க. இதே மாதிரி நான் உத்தரகாண்ட்ல என்ன கேள்விப்படுறேன்னா, உத்தரகாண்ட்ல எனக்கு வர ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அங்க வந்து காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பணத்தை எடுத்துட்டு வந்தாங்களாம். 1.5 கோடி எல்லாம் எடுத்துட்டு அங்க இருக்கிறதே 4-5 தொகுதி தான். ஆனா பணம் யாருக்கோ கொஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கோவில் பிரசாதம் காணோங்கிறாங்க. அண்டா அண்டா அந்த கோவில் பிரசாதம் காணோம். பணம் எங்க போச்சுன்னே தெரியல. கேண்டிடேட்டுக்கு சில பேர் கிடைச்சது, சில பேர் கிடைக்கல. ஒருத்தருக்கு ஏதோ கொஞ்சம் கிடைச்சது. அதாவது கட்சியை நடத்துற விதம் கேட்டா, கட்சியோட படம் எல்லாம் முடக்கி வச்சிருக்காங்க. இன்கம் டாக்ஸ் முடக்கி வைக்கல, நீ கட்ட வேண்டிய வரி கட்டுங்க, அதை முதல்ல கொடுத்துட்டு பாக்கி பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலீங்க. கட்சிக்காக முதல்ல இவங்க பணத்தை வாங்கவே மாட்டாங்க, தன் பாக்கெட்ல போட்டு போவாங்க. கட்சிக்கு எதுக்கு பணம் போனோம், அப்புறம் நம்மளையும் கேட்பான். இது அவங்க பெரும்பாலும் காங்கிரஸோட அப்ரோச். இதெல்லாம் பார்க்கும் பொழுது காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வெறும் சோசியல் மீடியா மூலமாக, இல்ல பிரச்சாரம் மூலமாக இப்ப புதுசு புதுசா கலப்புறது என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு பிரதமர் மோடி மேல அதிருப்தியா. அதனால ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற ஊழியர்கள், ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக், அதாவது பிரச்சாரக்கெல்லாம் பிஜேபிக்காக வேலை செய்யல, இந்த தடவை பிஜேபிக்கு எதிர்த்து இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கதையை கட்டுறாங்க. இதெல்லாம் முழுமையா போயிங்க. அப்புறம் சரியா சீட்டு வரல, ஓட்டு வரல, இந்த சமுதாயம் எதிர்த்திருக்கு. தாங்களே இந்த ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருக்கிறது. நம்பர் குறைஞ்சிருச்சு, நம்பர் குறைஞ்சிருச்சு, நம்பர் குறைஞ்சிருச்சு. பட் தட் இஸ் நாட் ட்ரூ. தட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டட். அடுத்து பாருங்க, இதே தான் 19 இதே கதை சொல்லிட்டே போனாங்க. ஆனா ரிசல்ட் வந்த போது வேற மாதிரி இருந்துச்சு. இந்த தரமும் பாருங்க அப்படிதான் இருக்க போகுது. ஆனா யாரும் சொல்லல 400 கிடைக்குன்னு சொல்ல. அது ஒரு ஃபிகர் கொடுத்தாரு பிரதமர். அதுக்காக உழைக்கணும் எல்லாரும். கட்சியில உழைக்கணும். 370, 400, என்டிஏக்கு 400, பிஜேபி 300. அது ஒரு ஃபிகர். பட் ஒரு டார்கெட் இருக்கு இல்ல, நீங்க உங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லுவீங்க கணக்குல 100 மார்க் வாங்கி காமின்னு. அந்த மாதிரி கதை இது. இதுல எனக்கு என்ன தோணுது பாருங்க, இப்ப வரப்போற சுற்றம் எல்லாம் இருக்கு பாருங்க, 3rd ஃபேஸ், 4th ஃபேஸ், இதெல்லாம் பிஜேபியோட இதுக்கு இது மாதிரி கோர்ட், ஏதாவது ஃபோர்ட் மாதிரி இது கோட்டை. உத்தரப்பிரதேசத்துல மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு போகுது. சார் கடைசியா ஒரு கேள்வி சார். சமீபத்துல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க, நாங்க வந்த பிறகுதான் தீவிரவாதிகள் வந்து அடக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாகிஸ்தான் வந்து காங்கிரஸ் திரும்ப வரணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாங்க, அங்க பாகிஸ்தான் தலைவர், அங்க பாகிஸ்தான்ல மோதிய பார்த்துட்டே இருப்பாங்க.
அதுல மக்கள் மத்தியில மோடி மேல ஒரு மரியாதை அதிகம் பாகிஸ்தான். என்னன்னா, இவர் நம்ம ஊர் தலைவரை பாரு, அங்க இந்தியாவோட பிரதமரை பாரு. இங்க ஒரே ஊழல்ல முழுகி இருக்காங்க. இம்ரான் கானா இருக்கட்டும், நவாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும். ஆனா அங்க பாருங்க, மோடி எவ்வளவு நன்னா செயல்படுறாரு. அங்க ஒரே வீடியோலாம் நெறைய வருது. அவங்க டெலிவிஷன் டிபேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க சொல்றாங்க, பாரு இந்தியாவ எப்படி கொண்டு போறாரு. அமெரிக்கா கிட்ட பயப்படாம இருக்காரு. சீனா கிட்டயும் பயப்படாம இருக்காரு. எவ்வளவு தைரியமா ஃபேஸ் பண்றாரு. கண்ணோட கண்ணு பார்த்து பேசுறாரு. இங்க நம்ம ஊர்ல என்னடான்னா, ஒரு பக்கம் மிலிட்டரி அவங்க அரசியல்வாதிகள முன்னாடி வச்சு அவங்க ஆட்சி பண்றாங்க, ஊழல் செய்றாங்க. நம்ம நாடு உருப்படவே உருப்படாது. இந்தியா எப்படி உருப்படுறது பாருன்னு அவங்க அவங்க தொலைக்காட்சி டிபேட்ல எல்லாம் இது வருது. சோசியல் மீடியாலலாம் பாகிஸ்தான்ல வருது. இம்ரான் கானே புகழ்ந்தாரு. அவருக்கும் அங்க இருக்க ராணுவத்துக்கு தாரார் ஆரம்பிச்சு புகழ்ந்தார். பாரு அங்க பாரு இந்தியால இந்த டெமோக்ரஸி எப்படி இருக்குது. எப்படி மோடி மாதிரி ஒரு தலைவர் என்ன சக்கப்போடு போடுறாருன்னு. அதாவது இந்தியா மேல ஒண்ணும் இது கிடையாது. இந்தியாவை ஒரு எதிரியே தான் நினைக்கிறாங்க. ஆனா மோடி மேல ஒரு சீக்ரெட் அட்மிரேஷன். அப்படி இருக்கிற நிலைமையில மோடி திருப்பி வந்துட்டா பாகிஸ்தான் இப்ப என்ன பாருங்க, கடன் வாங்கிட்டு இருக்கு. IMF போய் கேட்க வேண்டியிருக்கு. IMF கண்டிஷன் போடுறாங்க. தீவிரவாதத்தை குறைங்க, உங்க ராணுவத்து மேல இவ்வளவு செலவு செய்யாதீங்க, மக்களுக்காக செலவு செய்யுங்க, அங்க இதை மாத்துக்கிற கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க IMF. அப்படி போட்டு கொடுத்தாதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் தராங்க. கடன் கொடுப்பவர் எதை சொல்றதோ அதை கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்லாம பாகிஸ்தான் தவிக்கிறான். அந்த நிலைமையில அந்த லீடர் என்ன சொல்றாரு, பாரு இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகி போச்சு. ராகுல் காந்தி ஒருத்தர் தான் சிறுபான்மையருக்கா பேசுறாரு. அவர் ஜெயிக்கணும், நான் இங்க பிரார்த்தனை பண்றேன், துவா மாங்குறோம், அதாவது ஐ எம் பிரேயிங். அதை இவர் பிடிச்சு விட்டாரு. இங்க காங்கிரஸ் தேஞ்சிட்டு இருக்கும் போது பாகிஸ்தான்ல அழறாங்க காங்கிரஸுக்காகன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, இவங்க மன்மோகன் சிங் ஒரு டோசியர் அமைச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆள் இதுல ஈடுபட்டாங்க, அதுல ஈடுபட்டாங்க, ஜெய்ஷி முகமது, லஷ்கர் தொய்பா, இவர் இந்த தலைவர் அந்த தலைவர், இவரை பிடிச்சு கொடுங்க. நாங்க அதெல்லாம் டோசியர் அனுப்பல. நாங்க அனுப்பிச்சது மிசைல் அனுப்பிச்சோம், ராக்கெட் அனுப்பிச்சோம். எங்க விமானங்கள், போர் விமானங்களை அனுப்பிச்சு ஒரேடே முடிச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வாலாட்ட முடியல. சின்ன சின்ன சம்பவம் நடக்குது. ஜம்மு காஷ்மீர்ல நேற்று கூட நடந்திருக்கு, பூஞ்ச்ல எல்லாம் அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா பெரும்பாலும் பெரிய சம்பவம் கிடையாது அப்படின்னு பிரதமர் பெருமையாக தன் பாலிசியை எடுத்து சொன்னார். அண்ட் இன்னொன்று பாருங்க, தொடர்ந்து 10 ஆண்டு காலமா எதிர்கட்சிகள் எல்லாருமே பாகிஸ்தானுக்கு சாதகமா தான் பேசுவாங்க. அதாவது இந்திய அரசு சொல்றது சரியில்லை, இந்திய அரசு பொய் சொல்றது, பாகிஸ்தான் அரசு உண்மை சொல்றது. இந்த பாலாக்கோட்டை கொஸ்டின் பண்ணாங்களே, அது நடந்துதா, நிஜமாவே நடந்துதா, நிஜமாவே தீவிரவாதிகள் கொல்லப்பட்டார்களா? அங்க பாகிஸ்தான்ல சொல்றாங்க, ஆமாயா நடந்ததுயா, நம்ம இங்க குண்டை தூக்கி போட்டு போயிட்டா, நம்ம ஆள்லாம் மாட்டி செத்துட்டாங்க. கேம்ப் பார்த்து பொதுமக்கள் யாருக்கும் சேதம் அடையல. எங்க இந்த டெரரிஸ்ட் கேம்ப் நடந்தோ அந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆச்சு. அதை தான் அவர் எடுத்து சொன்னாரு. இப்ப காங்கிரஸுக்கா ஏன் அழுறீங்க, ராகுல் காந்திக்கா ஏன் இந்த பாகிஸ்தான் தலைவர்கள் அழுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினார். அது ஒரு பெரிய விவாதமா போயிருக்கு. ஆனா உண்மை ஒண்ணு, எப்போதுமே காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பாகிஸ்தானோட தோஸ்தி வைக்கணும், பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை மூலமா, இவங்க பேச்சுவார்த்தை பண்ணி பண்ணி அவங்க குண்டு வச்சுட்டே இருந்தாங்க, அது வேற விஷயம். இதுக்குள்ள பாய்ச்சாரா இருக்கணும், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அமிட்டி, அந்த காலம்லாம் கடந்தாச்சு. ஏன்னா அங்க பாருங்க, மக்கள் மத்தியில பிரச்சனை இல்லைங்க. நானே பாகிஸ்தான் போயிருக்கேன். பாகிஸ்தான் பொதுமக்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருக்கிற ராணுவம் தான் எல்லாம் பவர்ஃபுல். ராணுவத்துக்கு தொடர்ந்து இந்தியா தாக்கிண்டே இருக்கணும், இந்தியாவை வீக்கன் பண்ணணும். ஆனா காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு சாதகமா பேசுவாங்க. ஆனா அவங்கள பொறுத்து மட்டும் பாகிஸ்தான் தேவையில்ல, நரேந்திர மோடி தான் மோசம். இதை அவர் அழகா எடுத்து காமிச்சிட்டாரு பிரதமர். நிச்சயமா சார். இது வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா, நிதானமா, விளக்கமா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். வணக்கம்.